உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். உங்களுடைய சகல காரியங்களையும் கண்காணித்து உங்களை பாதுகாத்து பராமரிக்கிற தேவன். அவருடைய செவிகள் எப்பொழுதும் உங்களுடைய வேண்டுதலுக்கு திறந்திருக்கிறது. அவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்களுடைய கூப்பிடுதலை காத்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் குறைவில்லாமல் தேவைகளை சந்திக்கிற தேவன். அவரே உன் தேவையை விட பெரியவராக இருக்கிறதுனாலே அவர் எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். உன் தேவை, உடைய பிரச்சனை, உடைய போராட்டம், உடைய வேதனை, உடைய வியாகுலம், நெருக்கடி எல்லாவற்றையும் விட அவர் பெரியவராக சர்வ வல்லவராக இருக்கிறபடினாலே உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் நாளிலே தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ அதிகாரம் படைத்தவர், உன்னதமானவர், மகா கிருபை நிறைந்த தேவன், என்று நம்மை விட்டு விலகாத தேவன். அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பிலே, பிரியத்திலே, கிருபையிலே, இரக்கத்திலே, பாதுகாப்பிலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன். அவர் ஆசீர்வதிக்க தயவு கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்தில் அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கடந்து செல்கிற பொழுது எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். போதுமானவர். புதுமையான காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். பழையவைகள் எல்லாம், தோல்விகள் எல்லாம் மறைந்து போய்விடும். புதிய நன்மைகள் இந்த நாளிலே காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மட்டுமல்ல, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். கஷ்டமான சூழ்நிலைகள் காலங்களை இந்த நாளிலே மாற்றி ஒரு நன்மையான வாழ்நாளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் அதிசயங்களை உங்களை காண பண்ணுவார். அவர் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்தி தருவார். பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த நடக்கையோடு, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியங்களை வாழ்க்கையில செய்கிற பொழுது, அவர் கொடுக்கிற நன்மைகள் அத்துணையும் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேரும். கர்த்தருக்கு பிரியமானது பரிசுத்த வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமானது தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே நாம் கட்டுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற உன்னதமான பணியை செய்கிற மக்களுக்கு அவரே நேரடியாக நின்று எல்லா வித வல்லமைகளையும் கொடுத்து, வரங்களை கொடுத்து, அவர் எல்லா தயவையும் கட்டளையிட்டு பாதுகாப்பை கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த உன்னத பொறுப்பை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அது ஒன்றே பாரமாய் வைத்து சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கலாம். ஜனங்களை கர்த்தரண்டை நடத்தலாம். கர்த்தரண்டை பரிசுத்தத்திலே தேவனுக்கு பிரியமான பூரண சற்குண சிந்தையில மக்களை கொண்டு வருகிற வேலையில கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை எழும்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சகல நன்மைகளினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எல்லா காவலோடு நம் இருதயத்தை காத்து கொண்டு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து உலகத்தின் மாயையில சிக்காமல் நாம் வாழுகிற பொழுது நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாறுகிறோம் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென்.